பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். இது அருமையான காலை வேளையிலும் தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக நம்மத்தில் பேசுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தை வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பிறவி குருடனாக காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு ஆக்சிடென்ட்னால் அவர் குருடனாகல, சில நோயால் அவர் குருடனாகல. ஃப்ரம் பர்த் அவருடைய பிறப்பிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு? குருடன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ பிறக்கும் போதே குருடனாக தான் அந்த குழந்தை என்ன பண்ணுது? பிறக்குது, வளருது. இப்போ ஒரு மனிதனாக அவர்கள் அந்த இடத்துல காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இது மாதிரி சூழ்நிலையில் அந்த மனிதனை அவர் கண்டபோது அவரோடு இருந்த சீஷர்கள் எல்லாம் அவரை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் எப்படி பேசுகிறாங்க? அந்த மனிதனை பார்த்த உடனே, ஏன் இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல தோரியம் செஞ்ச பாவமாக இருக்குங்க, அதனால இப்படியா இருக்குது, இல்லாட்டி அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமாக இருக்கலாம், இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அந்த இடத்துல அவங்க கூட இருந்த சீஷர்கள் எல்லாம், ரபி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஓ, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி சில அசம்ஷன் அவங்க வைக்கிறாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவனை குறித்து என்ன கூறுகிறாருன்னா, உடனே அவர்கள் சொன்ன அந்த தருவாயில் அவர் சொல்கிறாரு, நோப்பா அப்படிலாம் இல்லை, நீங்கள் நினைக்கிறது தவறு, இது இவன் செய்த பாவம் இல்லை, இவன் குருடனா பிறந்த இவன் செய்த பாவம் இல்லை, இவன் இது மாதிரி பலவீனமாக பிறந்தது இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை, இவன் தலைமுறைகள் செய்த பாவம் இல்லை, என்னுடைய சாபங்கள் அல்ல, இவன் மூலமாக என் கிரியை வெளிப்படும்படி, என்னுடைய மகிமை வெளிப்படும்படி சில காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிதா அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் கடைசியில் இந்த வசனங்களில் பார்க்கிறோம், அவன் பார்வை அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் நினைத்திருக்க மாட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில் பலர் இது மாதிரி பேசுகிறாங்களே, பலர் இது மாதிரி கிண்டல் பண்ணுறாங்களே, பலர் இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி சாபம் இருக்குமா, இது மாதிரி என்னுடைய பின்பாக என்னுடைய பேக்ரவுண்டில் இது மாதிரிலாம் என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்திருக்குமோ, என்னுடைய ஜெனட்டிக்கில் இது மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குமோ, என்னுடைய ஜென்ரேஷனில் இது மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குமோ, அதனால தான் என் வாழ்க்கையில் இது மாதிரி என்னுடைய சந்ததியில் இது மாதிரி காணப்படுகிறதோ என்று சொல்லி அவன் பலர் கூறுகிறதை கேட்டு அவன் சோர்ந்து போயிருந்தால் அவன் இடத்துல என்ன பண்ணியிருக்க முடியாது? அற்புதம் நிறைவேறியிருக்காது, தேவன அற்புத சுகத்தை தந்திருக்க முடியாது. ஆனால் அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நன்றாக என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? பலர் கூறுகிற காரியங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மனசில் போட்டுக்கொண்டு என் வாழ்க்கை இப்படி தான், இப்படி தான் ஆயிடுச்சு போல், நான் இப்படி செஞ்சனால தான் இப்படி ஆகி போச்சு போல், நான் இப்படி பண்ணனால தான் இப்படி ஆகி போச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? புலம்பெறுகிற நபர்களாக இருக்க வேண்டாம். சரிங்களா? அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ மனுஷன் நினைக்கிற மாதிரி கடவுள் நம்மளை பார்த்து நினைக்கிறது இல்லை. மனுஷன் நம்ம பாவம், நம்ம துரோகி அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைக்கும் போது கடவுள் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. கடவுள் நம்மளை என்ன பண்ணுறாரு? வேல்யூபிளாக பார்க்குறாரு. சரிங்களா? நம்முடைய பாவத்தை புறம்பே தள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சாபத்தை அவர் புறம்பே தள்ளுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வெக்கத்துக்கு பதிலாக அவர் ஆனந்த கழிப்பை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட குட் குவாலிட்டிஸ் கூடுகிற தேவனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம அவரை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வசனங்களை நம்ம தானிக்கிறோம். அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேறணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் முழுமையாக உங்களுடைய சத்தத்தை மாத்திரமே நம்ம என்ன பண்ணணும்? நான் செவி கொடுக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் சில வேளையில் வீழ்ச்சிகள் காணப்படுவீங்களாம். என் வாழ்க்கையில் சில வேளையில் இந்த குருடனை போல என் வாழ்க்கையில் சில வேளையில் சில பலவீனங்கள் என்ன பண்ணலாம்? குறைவுள்ளவனாக அது எனக்கு மாற்றலாம். குறைவுள்ளவனாக பலருக்கு நான் தென்படலாம். என் வாழ்க்கையில், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில், என் தொழிலில் சில வேளையில் நான் குறைவுபட்டு காணப்படலாம். சில சூழ்நிலையில் நான் ரொம்ப சோர்ந்து போய் காணப்படலாம். இது மாதிரி சூழ்நிலையில் நான் யாருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கணும்? தேவனுடைய சத்தத்திற்கு மாத்திரமே செவி கொடுக்கணும். இந்த சூழ்நிலையில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். மனிதர்களுக்கு பின்பாக மனிதர்கள் சொல்கின்ற அந்த ஏளனமான பேச்சுகள், மனிதர்கள் சொல்லுகிற அந்த தவறான ஆலோசனை, மனிதர்கள் சொல்கின்ற இது மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம மனசில் போட்டிருந்தால் தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. அதனால் ஆண்டவரை, நான் பிறந்ததுக்கு, இந்த பூமியில் நீங்கள் எனக்கு பிறக்கும்படி வைத்ததுக்கு, எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் என்னை பறக்க வைத்ததுக்கு, எனக்கு இது மாதிரி மனைவி தந்ததுக்கு, எனக்கு இது மாதிரி கணவனை தந்ததுக்கு, எனக்கு இது மாதிரி பிள்ளைகளை தந்ததுக்கு, எனக்கு இது மாதிரி தொழிலை தந்ததுக்கு, எனக்கு இது மாதிரி சபையை தந்ததுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம்
உண்டு, உங்களுடைய நோக்கம் மாத்திரமே என் வாழ்க்கை நிறைவேறணும்ப்பா. பலர் கூறுவதை பலர் கூறுவதை நான் கேட்டுட்டேன், என் வாழ்க்கையில் பலர் பேசுகிறத கேட்டுட்டேன், என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணிடக்கூடாது, நான் சோர்ந்து போயிடக்கூடாது, திசை மாறி நான் சென்றிடக்கூடாது. உம்முடைய பாதையில் நான் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நான் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் தீர்மானம் என்னைக்கு நீங்கள் ரிப்பன் பண்ணி தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி தேவன் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவன் பெரிய குருவனாக இருந்தார். பல மருத்துவமனை, பல எந்த காரியத்தை நம்ம முயற்சி செய்தாலும் இது நடக்க முடியாத சாட்சியம். சின்ஸ் ஃப்ரம் பர்த் இவன் பிளைண்டுப்பா, இது சான்ஸே இல்லைப்பா என்று சொல்லி உலகம் பல காரியங்கள் சொல்லியிருந்தாலும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம் தேவன் நினைத்தால் நிச்சயமாக அவர் எல்லா காரியத்தையும் அவர் மாற்றுவார், எல்லா காரியத்தையும் அவர் அனுபவிவார், அற்புதமாக செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய சத்தத்திற்கு மாத்திரமே செவி கொடுக்கணும். அப்படி நீங்கள் செவி கொடுக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை உங்கள் பிறப்பில் தேவன் ஒரு மகிமை அவர் என்ன பண்ணுகிறார், வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அந்த வழிநடத்தலை நான் நன்றாக அறிந்து கொள்ளணும்ப்பா. ஆண்டவரே மனிதர்கள் சொல்கிற பேச்சை கேட்டு, மனிதருடைய தவறான அந்த பேச்சுக்களை கேட்டு நான் திசை கெட்டு போயிடக்கூடாது. என் பிறப்பில் எனக்கு நீர் தந்த இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில் மகிமைப்படணும் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் பிள்ளை கூட வாழ்க்கையில் மகிமைப்படணும் அசப்பா என்று சொல்லி அதுக்கு மாத்திரமே செவி கொடுத்து, அவரை மாத்திரமே செவி கொடுத்து நீங்கள் செல்லும்போது எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போக மாட்டீங்க, எந்த சூழ்நிலையும் குறைவுள்ளவர்களாக காணப்பட மாட்டீங்க. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு தாய் உண்டு, எனக்கு ஒரு நண்பனை போல தேவன் உண்டு என்று சொல்லி எல்லா சூழ்நிலையும் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையும் எதிர்கொண்டு செல்வீங்க. அதனால் உங்கள் பிறப்பின் உள்ள அந்த மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் ஜெபித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை இந்த வசனத்தின் மூலமாக எங்கள் மத்தியில் பேசுனதுக்காக நன்றி தகப்பனே. அன்று அந்த பெரிய குருவனுடைய வாழ்க்கையில் நீர் அற்புத சுகத்தை நீர் தந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அவன் வாழ்க்கையில் ஆண்டவரே பல விதமாக காரியங்களை இவன் செய்த பாவமோ, பெற்றோர் செய்த பாவமோ, இல்லை இவன் தலைமுறைகள் செய்த சாபமோ என்று சொல்லி பல காரியங்களை சொல்லியிருந்தாலும் நீர் ஆண்டவரே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், நீர் சொன்ன அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையை அது பெரிய அற்புதம் காணுகிற வாழ்க்கையாக மாற்றினது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அவனை கொடுத்து சாட்சி கொடுத்தீங்க. அவன் பிறப்பில் என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி, அதே போல் எங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தில், துன்பத்தில், கவலைகளில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி இதன் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவரே. அதன் மாதிரி எங்கள் வாழ்க்கை நீர் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிற ஒருடைய வாழ்க்கையிலும் அவர் பிறப்பில் உங்களுடைய நட்சயத்தை அவர்கள் அறிந்து கொள்ள, அவருடைய உங்களுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவ்வாறு நீ செய்வதற்காக நன்றி. இந்த நாளில் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்று போல வாழ்க்கையுடைய ஆசீர்வாதமான நாட்களை அவர்கள் கொண்டாட கிருபை செய்யுங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.